2026 புத்தாண்டு ராசி பலன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஆன்மீகம் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். 2026 புத்தாண்டு பலன்கள் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சுவாமிகள் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ அடுத்ததா மிதுனம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மேடம், மிதுன ராசிக்காரர்களுக்கு 10லே சனி. இந்த வருடம் துவங்கிய இந்த ஜனவரி 1லேருந்து நீங்கள் தான் பிராண்டு. புஷ்பானா ஃப்ளவர் இல்லை ஃபயர் அப்படிங்கிற மாதிரி வேற லெவல் பிராண்டு. 10ஆம் இடத்துல சனி பகவான். 10லே சனி பகவான் இருந்தால், 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ல் ஒரு பாவி இருந்தாலே இப்படி யோகம். 10ல் சனி இருந்தார்னா வேர்ல்டு பிராண்ட் ஆக்குறார். நான் சாதாரண ஒரு கம்பெனி சார், கோமதி இட்லி கடை, எங்கள் கடை பேர் அதான். எங்கள் கடையெல்லாம் என்ன சார் சொன்னால் சிரிப்பாங்க சார். ஏன் சிரிக்கிறீங்க? கோமதி இட்லி கடைக்கு என்ன குறை? ஸோ நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, நம்மளோட பிராண்டை நம்மளே கம்மியாக நினைக்கிறோம். நம்ம எண்ணங்களில் இருக்கிறது வாழ்க்கை. ஏன் கோமதி இட்லி கடை உலக புகழ் பெறக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை சரியாயிடும். சனி பகவான் உங்களுக்கு ப்ளஸ் பண்ண தயாராக இருக்கார். நீங்கள் தான் பிராண்டாக தயாராக இல்லை. கொஞ்சம் ஒர்க் பண்ணி இதுதான் எங்கள் கம்பெனி, இப்படி தான் நாங்கள் என்பதில் உறுதியாக இருந்தீங்கன்னா உங்கள் கம்பெனி கண்டிப்பாக பிராண்ட் ஆகிடும். மிதுனராசிக்காரர்கள் பிராண்ட் ஆக போகிறீங்க, உலக புகழ் பெற போகிறீங்க. அதுதான் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ராசியிலே குரு பகவான் 5 பார்க்குறார், 7 பார்க்குறார், 9 பார்க்குறார். பார்த்த உடனே யாரெல்லாம் குழந்தை இல்லை கமான், ஆமாம் உங்களுக்கு தாங்க வச்சு, உங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணீங்க, ஐயுஐ பண்ணீங்க, பார்க்காத டாக்டர் கிடையாது, போகாத வைத்தியம் கிடையாது, பண்ணாத ட்ரீட்மெண்ட் கிடையாது, கவலையப்படாதீங்க. குரு பகவான் அருளால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறந்துடும். நேச்சுரல் பேபியே கிடைக்கும். ஆமாம், அப்போ குரு பகவான் உடம்புல இருக்கும்போது நேச்சுரல் பேபி கிடைக்க என்ன செய்யணும்? ஹனிமூன் போகணும். கிளம்பி போயிட்டு வாங்க. இந்த புத்தாண்டை தொடங்கணுன்னா முதல் வேலையாக யூ நீட் டு கோ தேனிலவு. ஆட்டோமேட்டிக்காக திரும்பி வரும்போது குழந்தையோடு வருவீங்க. அங்கே குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார், குழந்தை கொடுக்க போகிறார். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா, 7 பார்த்துறாரு. வெளிநாடு போகணும், நான் ஆஸ்திரேலியாவுக்கு தான் போவேன், அமெரிக்காவுக்கு தான் போவேன்னு சில பேர் சத்தியம் பண்ணிட்டு இருப்பான். அவர்களுக்கு கனவெல்லாம் நிறைவேறும். அதுக்காக வெளிநாட்டு போய் தான் படிக்கணும் போன்ற எண்ணங்கள் உடையவர்களுக்கெல்லாம் முக்கியமாக கல்யாணம் ஆகும். நிறைய பேர் நான் அப்படியே விட்டேன் சார், கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் டைம் ஆகலை சார், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நீங்கள் 40 கிட்ட போயிட்டுருக்கீங்க. இல்லை அதான் இப்போ இந்த வருஷமாவது கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறேன். நினைக்காதீங்க, பண்ணிடுங்க. குரு வந்துட்டார். நீங்கள் சொல்கிறது பார்த்தா 80s கிட்ஸ் 90s கிட்ஸை விட தாண்டி இருப்பாங்க போல இருக்கு. பாவம், 90s கிட்ஸ் எல்லாம் இப்போ ஓவர்டேக் பண்ணி 80s கிட்ஸ் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏய் இருடா சீனியர், நாங்கள் இருக்கோம்ல, நீங்கள் அதுக்குள்ளே கல்யாணத்துக்கு அடிச்சுக்கிறீங்க, நாங்களே ஒன்றும் ஆகாமல் தான் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போய் நிறைய பேர் கல்யாண வாழ்க்கை 7ஆம் இடத்தை குரு பார்த்துட்டார், கல்யாணம் நடந்துடும். அடுத்தே மாதிரி ஜூன் வரைக்கும் இந்த விஷயம். ஜூனுக்கு அப்புறம் ஸோ இன்டர்வலுக்கு முன்னாடி இதெல்லாம் காமெடி சீன்ஸ், இன்டர்வலுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் சீன். சுவாமி உண்மையாவே நம்ம பேசாம 2 பார்ட்டா பிரிச்சிடலாமா சுவாமி? இப்போ நான் சொல்ல போற பலன்கள் ஜனவரி டு ஜூன், அடுத்து ஜூன் டு டிசம்பர் வேணா பிரிச்சிடலாமா? ஒரு மூவி மாதிரி போயிடலாம். ஆமா, இன்டர்வலுக்கு அப்புறம் இப்பதான் ஆக்ஷன் சீன் ஸ்டார்ட் ஆகுது. மிதுன ராசிக்காரர்கள் அடி தூள் பண்ண போறீங்க, அடி போலி சூப்பரா இருக்க போறீங்க. காரணம் என்னன்னா, 7-10 குரு பகவான் 2ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். தொழில் பிச்சுக்கிட்டு ஓட போகுது. ஜனவரி மாதத்துலேருந்து கம்பெனி லவ் பண்ணீங்க, கம்பெனிக்கு என்ன சினிமா செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, அந்த கம்பெனி உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. 2ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கம்பெனி காசு, பணம், துட்டு, மண்ணி பணமாக கொட்ட போகுது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக போடுது. கம்பெனியில் நல்ல லாபம் வந்தா கடன் அடைய போகிறீங்க, சேவிங்ஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, தம்பிகள்கிட்டலாம் இப்போ கூட தான் வரும்போது சொல்லிட்டு இருந்தேன், எஸ்ஐபி பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், சேவிங்ஸ் பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், லைஃப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த எண்ணங்கள்லாம் எப்போ வரும்னா, கம்பெனி பிக்கப் ஆனால் தான் உங்களுக்கு வரும். கம்பெனி பிக்கப் ஆக தொடங்கிருச்சுனாலே கண்ணை மூடிட்டு உடனே சேவிங்ஸில் இறங்கிடுவீங்க. மிதுனராசிக்காரர்கள் சேவிங்ஸில் பிரமாதமாக போகிறீங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, 2ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் 5ஆம் பார்வையா 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது நோய். மிதுனராசிக்காரர்களுக்கு நான் நிறைய பீஸா பர்கர் சாப்பிடுவேன், நான் ஜங்க் ஃபுட்டு நிறையா சாப்பிடுவேன், இந்த மாதிரி வயிற்றை கெடுத்துக்கிட்டவங்கலாம். நான் சொல்கிறது பீஸா பர்கர் சாப்பிட்டவங்களுக்கே. ஏன்னா குரு பகவான் கல்லீரலின் கடவுள் என்று அறியப்படுகிறார். நான் கொஞ்சம் அப்படி தீர்த்தவாரியாக இருந்தேன் சார், லைட்டாக கொஞ்சம் வயிற்று கெடுக்கு, லைட்டாக இல்லை, குரு பகவான் பொது மன்னிப்பு கொடுக்குறாரு, ஓடி போயிருக்கேன். ஏன்னா குரு உங்களை ஆற பார்த்து யாரெல்லாம் லிவர் டீடாக்சேஷன் பண்ணுறவங்கெல்லாம் லைனாவா இனிமேல் விட்டுருங்க. மிதுனராசிக்காரர்கள் ரிஹாபிலேஷன் போகணுன்னு தேவையே கிடையாது, குருவே உங்களை சரி பண்ணிடுவார். அந்த அளவுக்கு சுவாமி. குரு பார்த்துட்டு அந்த கெட்ட பழக்கங்கள்லாம் போயிடும். குரு வரணும்.
ஓகே. 6 பார்த்துறாரு, 8 பார்க்குறாரு, 10 பார்க்குறாரு. 10ஆம் இடத்துல இருக்கின்ற சனியை குரு பார்க்குறாரு. அப்போ சனியை குரு பார்க்குறார். ஏற்கனவே சனி வந்து 10ஆம் இடத்தில் இருந்து உங்களை பிரமாதம் பண்ணுறார். அப்போது எல்லாமா சேர்ந்து மிதுன ராசிக்காரர்கள் புது காரு, புது வீடு, புது ஜாபு, பிரமாதம். சுவாமி இப்போ நீங்கள் சொன்ன வரைக்கும் மேஷம், ரிஷபம், மிதுனம் 3மே வந்து 90, 95 சொல்லிட்டீங்க. இப்போ மிதுனத்துக்கு என்ன சுவாமி சொல்ல போறீங்க? மிதுன ராசிக்கு 100க்கு 100க்கு மேலே ஏதாவது இருந்தால் போட்டுக்கோங்க. 100க்கு 110, 120 போட்டுக்கோங்க. நிஜமாவா சுவாமி? அவ்வளோ எனக்கு பேசிட்டு இருக்கிறது யாருன்னா குரு. பேசிட்டு இருக்கிற குரு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மேடம். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? 10ல் இருக்கிற சனி கொடுக்குறார். ராகு நினைத்தால் என்ன வேணா செய்வார். குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். குரு மட்டும் நினைச்சிட்டாருன்னா ஒரு உலகத்தை உருவாக்குவார். அதான் குருவோட சக்தி. அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆள். அவர் உடம்புல வச்சுக்கிட்டு உங்களுக்குலாம் ப்ராப்ளமே கிடையாது. அப்போ குரு நல்லா இருக்கார். மிதுன ராசிக்காரர்கள் இனிமையாவது இந்த தீய சகவாசங்கள்லாம் விட்டுருங்க. இனிமையாவது நல்லதின் வழி செல்லுங்கள், நல்லது கிடக்கும். இப்போ இவங்களுக்கு பரிகாரம் இருக்கா? இவங்க பண்ணணுமா? எதுக்கு? நல்லா இருக்கே, நல்லா தான் இருக்கு. எதுக்கு பரிகாரம்? மிதுன ராசிக்காரர்களுக்கு there is no need of பரிகாரம் at all. சுவாமி இந்த மாதிரி யாருமே சொல்லி கேட்டிருக்க மாட்டாங்க சுவாமி. இல்லை, எல்லாருமே சகோதரி எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க. வந்தது வந்துட்டோம் கிளினிக்கு, ஒரு ஊசியை போட்டு போவோங்கிற மாதிரி இருக்கு. அதான் நல்லா இருக்கே, டாக்டர் தான் ஒண்ணுமே சொல்லியே. வந்தது வந்துட்டோம் டாக்டர், ஒரு ஊசியை போடுங்க நான் சொல்றது. அந்த மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கீங்க. சும்மா ஒரு அமிர்தாஞ்சனாவது எனக்கு கொடுத்து விடுங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி. உண்மையை சொல்ல போனா மிதுன ராசிக்காரர்கள் ஒரு மோசமான விஷயத்தை சந்திப்பாங்க. என்னன்னா, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. மிதுன ராசிக்காரர்களுக்கு யாராவது அண்ணா தம்பியோட ஒரே வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் அண்ணா தம்பி பிரிகின்ற யோகம் ஏற்படும். உங்க தம்பி உங்களை விட்டு போயிடுவார், உங்க அண்ணா உங்களை விட்டு போயிடுவார். அது நடக்கும். அது 3ஆம் இடத்து கேது. அது சரி, அது டிசம்பர் 6 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அதுவும் சரியாயிடும். அப்போ நீங்கள் இணக்கமாக வீட்டுக்குள்ளே எதாக இருந்தாலும் வெளியே பார்க்காம அப்படி பார்த்துக்கிறது நல்லது. ரொம்ப பொறுமையாக எல்லா விஷயமும் ரொம்ப அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. டைம் எடுத்து உங்களோட நேரத்துக்கும் உங்களோட இந்த டீட்டெயில்டான இந்த ஒரு விஷயத்துக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் சார்பாக நேயர்கள் சார்பாக ரொம்ப நன்றிகளும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.